அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். சென்ற காணொளிகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஎன் செட் டீச்சிங் ஆப்டிடியூட் ஃபஸ்ட்டு பேப்பரில் நிறைய கான்செப்ட்ஸ் டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 11 காணொளிகள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 11 காணொளிகளோடு சேர்த்து டிஎன் செட்டோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டிப்ஸு, நம்ம வேரியஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன். இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இது டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டு இந்த எக்ஸாம்ஸில் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போனாலும் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கண்டிப்பாக ஆப்டிடியூடுன்னு சொன்னாலே உங்களுக்கு டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் ஆக்சுவலாக உங்களுடைய இன்டலெக்சுவல் எந்த லெவலில் இருக்குது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ஒரு பர்டிகுலர் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் இதை நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டியோடு இருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய டாபிக் தான் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன். இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட்லேயோ இல்லை டிஎன் செட்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரே ஒரு கொஷின்லேயே 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி அந்த கொஷினை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிராஃப்ஸ் இருக்குது, அதே மாதிரி டேபிள்ஸ் இருக்குது. சில சமயத்தில் காம்ப்ரஹென்சிவாக ஒரு பேராகிராஃப் கொடுத்து கூட உங்களுக்கு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். அந்த பேராகிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய அதில் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணி நீங்கள் அதுக்கு அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த டாபிக்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே சமயத்தில் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் உங்களுக்கு தனியாக ப்ரிப்ரேஷன் எதுவுமே தேவை கிடையாது. இந்த பர்டிகுலர் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் டாப்பிக்கை பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற சார்ட்டையோ கிராஃபையோ இல்லை டேபிளையோ இல்லை பேராகிராஃபையோ படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஷின்ஸை கேர்ஃபுல்லாக என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதணும். இதில் நமக்கு நிறைய மிஸ்டேக் ஆகிறதுக்கு நம்ம இது ஈஸியாக நினைப்போம், ஈஸியாக அந்த கொஷின்ஸ் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் அட்டன் பண்ணிடலான்னு. ஆனால் கவனக்குறைவால் அந்த பர்டிகுலர் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனில் நீங்கள் ஒரு விஷயத்தை தவறாக இன்டர்ப்ரிட் பண்ணாலும் இருக்கிற 5 கொஷின்ஸும் உங்களுக்கு ராங் ஆகிடும். நான் ஏன் 5 கொஷின் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டிஎன் செட்டு இல்லை யூஜிசி நெட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் மேக்ஸிமம் ஒரு 5 கொஷின்ஸ் தான் வரும். ஸோ 10 யூனிட்ஸ் இருக்குது, 50 கொஷின்ஸ் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருக்காங்க பேட்டர்னில். ஸோ டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனை பொறுத்தளவில் நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த காணொலியில் நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸு டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் அந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கொஸ்டினை உங்களால் நல்லாவே அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கொஷின், இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான 5 இம்பார்ட்டண்ட் டிப்ஸை நம்ம பார்ப்போம். இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டு, எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கொஷினை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது ஒரு கிராஃபோ இல்லை ஒரு டேபிளோ இல்லை ஒரு பேராகிராஃபோ கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின்ஸ் டிரைவ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஏரியா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் கொஷினில் டேட்டா எந்த வேல ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஸோ டேட்டாவை பொறுத்தளவில் வந்து மோஸ்ட்லி இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினை வந்து கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸாக தான் உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து எதில் வந்து ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னா, இந்த சார்ட்ஸோட டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மோஸ்ட்லி நமக்கு தெரியும். சில சமயத்தில் வந்து ஹிஸ்டோகிராமு, பார் சார்ட்டு 2த்துக்குமே வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார் சார்ட்டு, அது மாதிரி ஹிஸ்டோகிராமு, லைன் கிராஃபு, பை சார்ட்டு இதை மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் கொடுத்து கூட உங்களுக்கு வந்து இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபெமிலியராக இருக்க வேண்டியது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் வந்து எதை வந்து டீப்பாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கிற ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் கிராஃப்னா கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் அண்ட் ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸாக அட்டென்ஷனை கொடுக்கணும். அந்த லேபிள்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, லெஜெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதே மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அட்டென்ஷனை கொடுக்கணும். நீங்கள் அதை ஓவர்சீ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷினில் நீங்கள் அட்டன் பண்ண ஆன்சர் வந்து தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன யூனிட்டில் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி லெஜெண்ட்ஸு, ஏன்னா இந்த லெஜெண்ட்ஸு அது மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்கிற டேட்டா யூனிட்ஸு, டேட்டா இன்டர்வல்ஸு இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஷினில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கொஷினில் அதெல்லாம் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி டேட்டா ப்ரெசன்டேஷன். அதில் இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த கிராஃப்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லை டேபிள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் கீனாக வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2வது கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்றதுல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கீ இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கீ இன்ஃபர்மேஷன் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் வாட் தி கொஷின் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஆஸ்கிங். அந்த கொஷின் ஸ்பெசிஃபிக்கலாக அந்த டேட்டாவில் கொடுத்துருக்குற எதை வந்து நம்மள்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அப்போ கொஷின்ஸை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஷின்ஸில் இருக்கிற கீவேர்டு ஃப்ரேசஸ்ஸு என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு திங்கு. 2வது வந்து பார்த்திங்கன்னா அசம்ஷனை எப்போதுமே அவாய்ட் பண்ணணும். ஸோ கொஷினில் கொடுக்காத ஒரு விஷயத்தையோ இல்லை அந்த சார்ட்லேயோ டேபிள்லையோ பேராகிராஃப்லேயோ கொடுக்காத ஒரு டேட்டாவை நீங்கள் அசியூம் பண்ணவே கூடாது. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. அவங்களா சம் டேட்டாவை அசியூம் பண்ணிவிடுவாங்க, ரிலேட்டட் டேட்டாவை நான் சொல்கிறேன், அந்த கிராஃபுக்கோ இல்லை அந்த பேராகிராஃப்க்கோ அப்படி நீங்கள் எதையும் அசியூம் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது டிப்ஸ், ரீட் கொஷின் கேர்ஃபுல்லி. அந்த கொஷின்ஸ்லேயும் கீ இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்களாக எதுவும் கொஷினில் அசியூம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினில் எல்லாத்துலேயுமே கேல்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குயிக் கேல்குலேஷன்ஸுக்கு எப்போதுமே மென்டலாக ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூனிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி வந்து சிம்பிள் கேல்குலேஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். கோர் டேட்டாவை கோர் ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேல்குலேஷன்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், அப்ராக்சிமேட் பண்ணலாம். சில சமயத்தில் அப்படி அப்ராக்சிமேட் பண்ணி வர டேட்டாவை தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டிமேஷன் பண்ணலாம். சம் எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அரை பண்ண ஆன்சர்ஸ் வந்து ப்ரிசைஸ் கேல்குலேஷன்ஸ் தானா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே இப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷினுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சர் ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 4வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
எப்போதுமே இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினில் ஸ்மால் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நீங்கள் குயிக் கேல்குலேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து மென்டலாகவே போடுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் யூனிட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸு இதெல்லாம் உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் வந்து போட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, இதை மாதிரி சம் கன்வர்ஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து மைண்ட் கேல்குலேஷனாகவே போட்டுடணும். அந்த கேல்குலேஷன்ஸ் குயிக்காக போடுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஷார்ட்கட்டு இல்லை காமன் ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினில் நீங்கள் கேல்குலேட் பண்ணி வர ஆன்சர்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் பண்ணாமல் இருக்கிற மற்ற டேட்டாவை வச்சுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த கேல்குலேஷன் இந்த 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 பர்டிகுலர் வேல்யூ தான் இதுக்குன்னு வர்றதுக்கு ஸ்மால் மேத்தமெட்டிக்கல் அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸோ இல்லை வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணியும் கூட நீங்கள் அரைவ் பண்ணுறதுக்கான வேஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ லேர்ன் ஷார்ட்கட்ஸ். அதே மாதிரி வந்து ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஷார்ட்கட்டோ ட்ரிக்ஸோ உங்கள் கேல்குலேஷனை சேவ் பண்ணும் அப்படின்றது நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி நீங்கள் கற்றுக்கலான்னா நிறைய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப்லையோ இல்லை கிராஃபையோ இல்லை ஒரு டேபிளையோ நீங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணி அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸை வேறு அந்த 5 கொஷின் 6 கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் படிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து டைமை வந்து ப்ராப்பராக அலோகேட் பண்ணணும் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினை அட்டன் பண்ணும்போது. இப்போ ஒரு கொஷின் ரொம்ப லாங்காக இருக்குது, நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதுலேயே ஸ்டக்காகி உட்காந்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 30 செகண்ட்ஸு டு தி மேக்ஸிமம் 1 மினிட்டு இப்படி தான் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கொஷினில் நீங்கள் ஸ்டக்காகி உட்காந்துடக்கூடாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க அந்த கிராஃபை, அந்த பேராகிராஃப் இருந்தது அப்படின்னா பேராகிராஃபை, இல்லை டேபிள் இருந்ததுன்னா டேபிளை படிச்சிருப்பீங்க. ஸோ அது கொஷினை அட்டன் பண்ணும்போது ஒரு கொஷினை வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸ்டக் ஆகி டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஷினில் நீங்கள் ஸ்டக் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கொஷின்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இதை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய காமன் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் என்ன வரும் அப்படின்னா யூனிட்ஸை இக்னோர் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர். சில பேர் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறத மீட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, மீட்டரை சென்டிமீட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, கிலோகிராம்ஸை வந்து கிராம்ஸாக, இந்த மாதிரி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் யூனிட்ஸை பொறுத்தளவில். அதனால் என்ன யூனிட்ஸில் வந்து அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கிராஃப்லேயே கொடுத்துருப்பாங்க என்ன யூனிட்ன்றது. சில சமயத்தில் வந்து அந்த யூனிட் அந்த ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கேல்குலேஷனுக்கு வர ஆன்சரை வந்து அதே யூனிட்டில் கொடுக்காம அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு யூனிட்லேயும் கொடுத்துருப்பாங்க சில சமயத்தில். ஸோ அப்படியும் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ யூனிட்ஸை பொறுத்தளவில் வந்து கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் கேல்குலேஷன்ஸில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி டேட்டாவை இன்டர்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அசியூம் பண்ணிக்கக்கூடாது. நம்மளாக ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம அசியூம் பண்ணிக்கக்கூடாது. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க கொஷினில், என்ன டேட்டா வந்து உங்களுக்கு சார்ட்லேயோ இல்லை கிராஃப்லேயோ இல்லை டேபிள்லேயோ இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து கேல்குலேஷன்ஸையோ இல்லை வந்து ஒரு ஆன்சர் அரைவ் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சில பேர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம அது ஓவர் கான்ஃபிடென்ட்டால் கூட இருக்கலாம். வந்து இல்லை அவசரமாக பண்ணுறதுனால கூட நீங்கள் வந்து ஓவர் லுக்கிங் வரலாம். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்மால் டீட்டெயில்ஸை கூட இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினில் நீங்கள் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்காம விட்டிங்கன்னா ஆன்சரே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அது போயிடும், அந்த கொஷின் ராங் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து சம் காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸ். இந்த 5 இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய டிஎன்செட் யூஜிசி நெட் வித்யாபூன் அகாடமி ஆஃபர் பண்ணுற
லோ காஸ்ட் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரிலேட்டடாக நிறையா வந்து நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு கிராஃப்ஸுக்கும் நீங்கள் வந்து அந்த கிராஃப்ஸோட டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நிறைய இருக்குது. யூனிவேரியேட், மல்டிவேரியேட் டேட்டா, பைவேரியேட் டேட்டான்னு டேட்டாலே வந்து பல டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய மெட்டீரியலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்ம மெட்டீரியலில் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய வித்யாபூன் அகாடமி ஆஃபர் பண்ணுற இந்த யூஜிசி நெட் டிஎன் செட்டு பேப்பர் 1 நோட்ஸில் நம்ம இந்த 10 யூனிட்ஸுக்கான கண்டென்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். டீட்டெயில்டு கண்டென்ட் இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், டேபிள்ஸு, பிக்சர்ஸு, எக்ஸாம்பிள்ஸோட டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கு உங்களுக்கு 300 to 400 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வித் ஆன்சர்ஸும் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 யூனிட்டில் நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதுவுமே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கிற அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் நமக்கு டிஎன் செட்டில் வந்து ஒரு யூனிட்டாக வருது, யூனிட் 7. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு கீழே நம்ம வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூனிட் 7ல் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கான சோர்ஸஸ் என்ன, அதே மாதிரி டேட்டா அக்யூசேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கான சில தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். சோர்ஸஸ், அக்யூசேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, டேட்டாவோட ஆரிஜின் என்ன அதை மாதிரி கொடுத்துருக்கோம், அதனுடைய எக்ஸ்பிளனேஷனு, அதே மாதிரி டேட்டான்றது எந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா, டேட்டாவை பொறுத்தளவில் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. மெஷர்மெண்ட்டை வச்சு ஸ்கேல் பண்ணும்போது டேட்டாவை வந்து நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா, இன்டர்வல் டேட்டா, ரேஷியோ டேட்டா அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இது வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கண்டினியூட்டி ஆஃப் டேட்டா, இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இது வந்து டேட்டா வித் ரெஃபரன்ஸ் டு கண்டினியூவிட்டி. அதே மாதிரி டேட்டா வித் ரெஃபரன்ஸ் டு தி நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு எத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த டேட்டா பியர் பண்ணுதுன்றதை வச்சு நம்ம வந்து யூனிவேரியட் டேட்டா, பைவேரியட் டேட்டா, மல்டிவேரியட் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டுமே அந்த டேட்டா வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா அது யூனிவேரியட் டேட்டா. இப்போ ஒரு கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அது யூனிவேரியட் டேட்டா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பைவேரியட் டேட்டாவுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் அண்ட் வெயிட், ஓகேங்களா, அது வந்து ஒரு பைவேரியட் டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மல்டிவேரியட் டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து ஒரு ஃபேமிலியை பற்றி, ஒரு ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்களோட ஃபேமிலியோட இன்கம் என்ன, ஃபேமிலியோட சைஸ் என்ன, அவங்களோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பல கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணோன்னா மல்டிவேரியட் டேட்டா. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் டு டைம் வச்சும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாவை வந்து
நம்ம டைம் சீரிஸ் டேட்டா, கிராஸ் செக்ஷனல் டேட்டா, இப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ டைம் சீரியஸ் டேட்டாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோனலாஜிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்குறதுலாம் டைம் சீரிஸ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைப்ரரி இருக்குது அப்படின்னா புக்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற சீரியல் நம்பர், அதே மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உற்பத்தி தொழிற்சாலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்லாம் உற்பத்தி பண்ணுறீங்களோ அதுக்கு கொடுக்கக்கூடிய சீரியல் நம்பர், இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் டேட்டா. கிராஸ் செக்ஷனல் டேட்டான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் பீரியட் ஆஃப் டைம், அந்த டைமில் இருக்கிற டேட்டா, ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவோட கலெக்ஷன்ஸாகவும் அது இருக்கலாம். டேட்டா அக்ராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள், ரீஜியன்ஸ், இதெல்லாம் வந்து கிராஸ் செக்ஷனல் டேட்டா. அதேமாதிரி ஆரிஜின்ஸை வச்சு நம்ம டேட்டா வந்து பிரிக்கலாம். ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. ஸோ இது வந்து டேட்டாவோட ஆரிஜினை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சும் நம்ம வந்து டேட்டா வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். குவான்டிடேட்டிவ் டேட்டா அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸு, ஒரு ஃபேமிலியோட இன்கம், இதெல்லாம் குவான்டிடேட்டிவ், மெஷரபிள். குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் ஆஃப் அ பர்சன், அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அதேமாதிரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ ஸ்டாட்டிக் டேட்டா எப்படி நமக்கு கிடைக்குது, அதே மாதிரி டைனமிக் டேட்டா எப்படி கிடைக்குது, அது எல்லாமே இந்த மெட்டீரியல் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டேட்டாவோட ஆரிஜின், ப்ரைமரி சோர்ஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸு, ரிசர்ச் டேட்டா அண்ட் ரிசர்ச் ரிசல்ட்டு, ஒரிஜினல் ஒர்க்ஸு, வீடியோ ஃபுட்டேஜு, லிட்ரேச்சர், இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, லேப் நோட்ஸு, இதெல்லாம் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அனாலிசிஸோ இல்லை டிஸ்கஷனோ பண்ணி நம்ம கொடுக்குறது வந்து செகண்டரி சோர்ஸஸ். இதுலேருந்துலாம் வர்றது செகண்டரி சோர்ஸஸ் ஆஃப் டேட்டா. பயோகிராஃபிக்ஸ், இண்டெக்ஸ், அப்ஸ்ட்ராக்டு, பிப்ளியோகிராஃபிஸு, ஜேர்னல் ஆர்டிகல்ஸ், லிட்ரரி கிரிட்டிசம்ஸு, இதெல்லாம் வந்து செகண்டரி டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் நம்ம அக்யூசியேஷன் பண்ணலாம். கிராஃபிக்கலாகவும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ வந்து பை சார்ட்டு, பார் சார்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டேட்டா. இதெல்லாம் வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற. கிளாசிக்கலாக நம்ம வந்து பை சார்ட்டு, பார் சார்ட்டு, ஜாமெட்ரிக்கல் டயக்ராம்ஸ் வழியாக டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நான் கிராஃபிக்கல்னால் டேபுலர் ஃபார்ம்ஸு இல்லை கேஸ் ஃபார்ம்ஸு. அதே மாதிரி நான் கிராஃபிக்கல் டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது. நான் கிராஃபிக்கல் டேபுலர் ஃபார்ம் இருக்குது, கேஸ் ஃபார்ம் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டேபுலர் ஃபார்ம் அண்ட் கேஸ் ஃபார்ம். இதெல்லாம் வந்து கேஸ் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட உங்களுக்கு வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வரும். கேஸ் ஃபார்மில் பேராகிராஃபாக கொடுத்து உள்ளார உங்களுக்கு டேட்டா இருக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு வந்து சார்ட் கிராஃப்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கிராஃப்ஸோடு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கிராஃப்ஸு எப்படியெல்லாம் இருக்குன்றதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சைஸ்னால் என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு ஒவ்வொரு கிராஃப் டைப்பையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த 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 பர்டிகுலர் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி டேட்டாவை மேப் பண்ணுறது, எப்படி மேப் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டேட்டா கவர்னன்ஸை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த மெட்டீரியலில் நம்ம சொல்லியிருக்கோம்.
ஸோ இந்த மெட்டீரியலில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யூனிட்ஸும் நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். எங்களோட இந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய நல்ல கமெண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மெட்டீரியலை பொறுத்தளவில் லோ காஸ்ட்டு 75 ருபீஸ்க்கு தான் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்குறோம், புக்காக கொடுக்குறோம். இதோட பிரிண்டட் காப்பி எங்கள்கிட்ட கிடையாது. இது 700 பேஜஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்றதுனால பிடிஎஃபாக தான் இப்போதைக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ பிடிஎஃபாக கொடுக்கறதுனால தான் லோ காஸ்ட்லேயும் கொடுக்க முடியுது. ஸோ யூஜிசி நெட் டிஎன் செட்டோட ஃபஸ்ட் பேப்பருக்குள்ளே எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 300 to 400 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி டேபிள்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய மார்க் டெஸ்ட் சீரீஸ், இப்போ இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது தெரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை வாங்கியிருக்காங்க இந்த மெட்டீரியலை. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீமில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கான அந்த கோர் பேப்பரோட 10 யூனிட்ஸையும் நாங்கள் வந்து பிடிஎஃப் மெட்டீரியலாக அதே 75 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் என்னுடைய லிங்க்ஸை வந்து நாங்கள் வந்து என்னுடைய இந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கு வேணுமோ அவங்க அந்த லிங்க்கில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணி அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸை உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பரையும் நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி வித்யாபூன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே மேசிவ் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரீஸ், ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மார்க் டெஸ்ட்டு. இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாவே உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல காணொலிகளில் நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 30 days தான் நிறைய பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க. 30 days ஆனால் அது உங்களுக்கு மற்ற டெஸ்ட் எல்லாமே அன்லாக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பே பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து தயவுசெய்து அதை யூஸ் பண்ணணுன்றது என்னோட ரெக்வஸ்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய சேனல், யூடியூப் சேனல், நாங்கள் போடுற வீடியோஸு இல்லை டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டு ரிலேட்டடான அப்டேட்ஸு, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிலேட்டடான அப்டேட்ஸு, பொதுவாக வித்யாபூன் அகாடமி என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோன்றத நாங்கள் வந்து கன்வே பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் கூட நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸை வந்து, ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, வித்யாபூன் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்து ஹேண்டியாக இருக்கும். ஸோ எல்லா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்ஸையும் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறத ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டோட நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனில் எந்த தொய்வும் இல்லாமல் எக்ஸாம் டேட்ஸ் எப்போ வேணாலும் அனௌன்ஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்து ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு இது கிடைச்ச சான்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் இப்போ ஒரு கேப் கிடச்சிருக்கிறது வந்து நம்ம வந்து பெட்டராக நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைமை வந்து நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். தேங்க்யூ.